இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். 24/6/2024 30/6/2024 வரைக்கும் என்ன நடக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரவங்களின் 2ஆம் வீட்டில் சனி இருக்குது. இந்த சூழ்நிலையில் வழக்கமான உடற்பயிற்சி இந்த வாரம் உங்களை ஆரோக்கியமாக வச்சுருக்க முக்கிய பங்கு வகிக்கும். இந்த நேரத்தில் வியாழன் உங்கள் சந்திரனின் 5ஆவது வீட்டில் இருக்கிறது உங்கள் ஆரோக்கியத்தில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கான முழு வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக உடல் பருமன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த நேரத்தில் அந்த மக்கள் பார்த்திங்கன்னா தங்கள் சில பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமாக நிவாரணம் பெற முடியுது. இந்த வாரம் எந்த முதலீட்டிலும் நீங்கள் நினச்ச அளவுக்கு லாபம் கிடைக்காது. ஆனால் இந்த லாபம் உங்களுக்கு அதிக அளவில் திருப்தியை தரும். மேலும் அதன் உதவியுடன் உங்கள் தொழிலில் முதலீடு செய்ய முடிவு செய்ய முடியும். இதில் நீங்கள் சரியான உத்தியை கடைப்பிடிச்சிங்கன்னா விரைவில் உங்கள் பணத்தை ரெட்டிப்பாக்கலாம். நீங்கள் விருந்து வைக்க நினச்சா உங்கள் நெருங்கிய நண்பர்களை அழைக்கலாம். ஏன்னா உங்களை ஊக்குவிப்பாங்க. மேலும் இந்த வாரம் நீங்கள் சிறப்பாக எதையும் செய்யலாம். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு எளிதில் ஈர்க்க முடியும். இந்த வாரம் உங்களது படைப்பாற்றல் திறன் வெகுவாக குறையும். அதனால் சரியாக அதை பயன்படுத்தணும். இது உங்கள் பதவி உயர்வை மட்டும் பாதிக்கலை, உங்கள் தொழில் வாழ்க்கையில் வேகத்தையும் குறைக்குது. இந்த வாரம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதில் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்குவதை தவிர்க்கணும். ஏன்னா இதை செய்யாமல் உங்கள் படிப்பை பற்றி உங்கள் மனதில் எழும் கேள்விகளை தீர்த்து கொள்வது நல்லது. தேவைப்பட்டுச்சுன்னா தொழில்முறை படிப்புலையும் நீங்கள் சேரலாம். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு தயிர் தானம் செய்யணும். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுலையும் உறவுகளை அனுசரித்து போகிறதுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாரம் தேவையற்ற பணிகளில் நேரத்தை வீணடிக்காமல் முக்கியமான விஷயங்களை கையாள்வதில் செலவிடணும். உங்கள் உறவுகளை புறக்கணிக்க வேண்டாம். வணிகத்தில் உங்கள் செயல்பாடு சிறப்பானதாக இருக்கும். முக்கிய முடிவுகளை எடுப்பதில் குடும்ப உறுப்பினர்கள் நலம் விரும்பிகளின் ஆலோசனையை பெறலாம். கூலி வேலை செஞ்சிங்கன்னா கூடுதல் வருமானம் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடன் அன்பும் இணக்கமும் இருக்கும். காதலில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண் 16. மகர ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பொன்னான காலத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம். ராசி அதிபதி தனம் வாக்கு குடும்பஸ்தான அதிபதி சனி வார இறுதியில் வக்கரம் பெறாரு. வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கும். தேவையற்ற நட்புகள் உறவுகளின் தொல்லைகள் ஏற்படலாம். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் சில பிரச்சனைகள் தலை தூக்கும். உறவினர்களுக்கு செய்யும் உதவி உபத்திரமாக முடிஞ்சிடும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சொத்துக்கள் விற்பனையாகி அதில் வில்லங்கம் ஏற்படுது. உறவினர்களுக்கு செய்யும் உதவி உபத்திரமாக முடியுது. சிலருக்கு சொத்துக்கள் பிரச்சனை வருது, வழக்குகள் வருது. மூத்த சகோதர சகோதரிகள் முன்னுக்கு பின் முரணாக பேசி குடும்பத்தில் கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரசு அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு நிச்சயம். சிலருக்கு மருத்துவ செலவு உண்டாகும். சிலர் கௌரவம் அல்லது பெருமையை நிலைநாட்ட வீண் செலவு செய்வீங்க. வாரிசுகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டிற்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு குடும்பத்தினரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்கும். சிலர் வீடு வாகனம், பிள்ளைகளின் திருமணம், படிப்பு போன்ற சுய செலவிற்காக கடன் வாங்குவீங்க. சில எதிர்மறையான பலன்கள் நடைபெற்றாலும் ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. எதையும் எதிர்கொள்ளும் தைரியமும் உண்டாகும். நரசிம்மரை வழிபட நன்மைகள் நடக்கும். கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் மன அழுத்தம் அதிகரிக்குது. ஆனால் இந்த வாரம் மன அழுத்தத்தை நீக்க முடியும். இதற்காக உங்கள் நெருங்கிய நண்பர்கள் அல்லது குடும்பத்தினருடன் சில நல்ல தருணங்களை செலவிட்டு உங்களுக்கு அமைதியை கெடுப்பதன் மூலம் உங்களை புதுப்பித்து கொள்வீங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல மற்றும் சத்தான உணவை மட்டுமே எடுத்துக்கிறணும். இந்த வாரம் நீங்கள் அதிக செலவு மற்றும் புத்திசாலித்தனமான நிதி திட்டங்களை தவிர்க்க அறிவுறுத்தப்படுறீங்க. இல்லைன்னா சனி பகவான் உங்கள் சந்திரனின் முதல் வீட்டில் இருப்பதால் பெரும் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும். இதற்கு வீட்டில் உள்ள பெரியவர்களிடமோ அல்லது உங்கள் தந்தையிடமோ
அல்லது தந்தை போன்ற ஒருவரிடமோ நிதி பிரச்சனைகள் தொடர்பாக ஆலோசனையை பெறலாம். குடும்ப சூழலில் அமைதியின்மை ஏற்படும். இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு பிஸியான வேலையிலிருந்து கொஞ்ச நேரம் ஒதுக்கி உங்கள் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டி வரும். இருந்தாலும் குடும்பத்தில் தொடர்ந்து நீங்கள் பதற்றம் காரணமாக இந்த வாரம் முழுவதும் நீங்கள் மன ரீதியாக ரொம்ப கவலைப்படுறீங்க. இந்த வாரம் நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை நம்பிக்கையுடன் வச்சிருப்பதில் வெற்றி பெறுவீங்க. இதன் காரணமாக நீங்கள் தைரியமான சூழ்நிலையில் எதிர்கொள்ள முடியும். இந்த பதவி காலத்தில் உங்கள் திறமைகள் மற்றும் அனுபவத்தில் வேலை செய்கிறதுலையும் அதிலிருந்து சரியான பலன்களை பெறுவதிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மாணவர்கள் இந்த வாரம் ஆசிரியர்கள் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஏன்னா நீங்கள் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப பாடத்தை புரிஞ்சு கொள்வது தவறி போயிடும். அதனால் அவங்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் உருவமும் பாதிக்கப்படும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 21 முறை ஓம் நமச்சிவாயன்ற மந்திரத்தை ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் செல்வாக்கு மதிப்பு உயரும். செல்வாக்கு மிக்க நபரின் உதவியால் குடும்பம் அல்லது தொழில் பிரச்சனைகள் தீரும். வழக்கு விஷயங்களில் நீதிமன்றத்திற்கு வெளியே பேசி தீர்த்துக்கலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் பாராட்டும் கிடைக்கும். வர்த்தகத்தில் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ளக்கூடும். இருந்தாலும் வியாபாரத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். இந்த வாரம் அன்பானவர்களின் திடீர் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வாரம் சாதாரணமாக இருக்கும். உறவுகளில் பரஸ்பர அன்பு நம்பிக்கை அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அஷ்டநிற மஞ்சள், அஷ்டயன் 12. எந்த செயலையும் சிந்திச்சு செயல்படணும் ஃப்ரெண்ட்ஸ். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஆன்மபலம் பெருகுது. மனதில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். ஆன்மீக தலைவர் அல்லது மூத்த அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும். நல்லவர்கள் நட்பால் நன்மை உண்டாகும். அரசியல் பிரமுகர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பெல்லாம் கிடைக்கும். ஜென்மச்சனியின் தாக்கம் குறையுது. மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. தொழில் மற்றும் வேலையில் இருந்த இழுபறி வேலைகள் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் இதுவரை நீங்கள் எட்டனாச்சும் கடன் கொடுத்து பாக்கி தொகை இருந்துச்சுன்னா உங்களுக்கு வசூலாகும். இதனால் கடன் சற்று குறையும். புதிய கூட்டாளிகள் எல்லாம் கிடைப்பாங்க. தொழில் உத்தியோகத்திற்காக வெளியூர் வெளிநாடு போக வேண்டி வரும் என்ற எண்ணம் செயல் வடிவம் பெறும். சக ஊழியர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உறவுகளுக்கான சூழ்நிலை கைதியாக வாழ்ந்த நிலை இனி இல்லை. பூர்வீக சொத்துக்கள் விற்பனையில் கணிசமான லாபம் கிடைக்கும். பெண்களுக்கு கணவரின் புரிதல் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். உடலழுப்பு சிறு சிறு அசதி இருக்கும். நீங்கள் வீரபத்திரரை வழிபட்டா எல்லாமே நீங்கும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் உங்கள் மனம் சற்று மனச்சோர்வாக இருக்குது. அதனால் உங்கள் இலக்குகளை அடைய சரியான திசையில் அதை இயக்க முடியலை. ஏன்னா சனி உங்கள் சந்திரனின் 12வது வீட்டில் இருக்கிறாரு. விரைவில் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும். இல்லைன்னா எதிர்மறை விளைவுகள் உங்கள் உடல்நலம் குறைவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும். உங்களை சுற்றியுள்ள ஒரு மனிதரிடம் பேசுகிறது நல்லது. ஏன்னா அவருடைய தெய்வீக வார்த்தைகள் உங்களுக்கு திருப்தியையும் ஆறுதலையும் தரும். இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நிதி அம்சம் தொடர்பான அனைத்து வகையான சவால்களும் தீரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் பல அழகான பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் இருப்பதாக வார ராசிபலன் சொல்லுது. இந்த மாதிரி சரியாக பயன்படுத்திக்கிறணும். உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு பாதகமான சூழ்நிலையில் இருந்தும் உங்களை உயர்த்தி கொள்ள முடியும். இந்த வாரம் உறவினர்களால் ஏற்பாடு செய்யப்படும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் உங்கள் குடும்பத்தின் முக்கிய மையமாகத்தான் இருக்குது. இதனோட இந்த நேரத்தில் தொலைதூர உறவினர்களிடம் இருந்து எதிர்பாராத நல்ல செய்தி உங்கள் முழு குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை தரும். இந்த வாரம் நீங்கள் செய்ய விரும்பாத எந்த ஒரு வேலையையும் வேலையில் இருக்கும் மற்றவங்களை கட்டாயப்படுத்த வேணாம். இந்த நேரத்தில் உங்கள் இயல்பில் சில சுயநலம் அதிகரிக்கும். அதனால் உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு கீழ் பணிபுரியும் பணியாளர்களுக்கு சில பயனற்ற வேலைகளை கொடுக்கலாம். இந்த வாரம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் மனதில் தேவையற்ற சந்தேகங்களை உருவாக்குவதை தவிர்த்திடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை செய்யாமல் உங்கள் படிப்பை பற்றி உங்கள் மனதில் எழும் கேள்விகளை தீர்த்துக்கிறது நல்லது. தேவைப்பட்டால் தொழில்முறை படிப்பில் சேர்க்கை சேர்ந்துக்கணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரு கிரகத்திற்கு யாகம் செய்யணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன் கிடைக்கும்.
வார தொடக்கத்தில் சிறு தடைகள் இருந்தாலும் திட்டமிட்ட வேலைகள் நிறைவேறும். உங்கள் நிதி நிலைமை மோசமாக இருந்தாலும் அதை சமாளித்து முன்னேற்றம் அடைய முடியும். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூடுதல் வருமானம் தரும். புதிய ஆதாரங்கள் உருவாக்கப்படும். மற்றவர்கள்ட்ட சிக்கிய பணம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வந்தடையும். பணியிடத்தில் உங்களின் உழைப்பு மற்றும் திறமையின் மீது நம்பிக்கை வச்சு செயல்படணும். வெற்றி நிச்சயம். இந்த வாரம் உங்கள் பேச்சு செயலில் கவனமாக இருக்கணும். வீடு மனை வாகனம் வாங்கிறது தொடர்பான உங்களுக்கு கனவெல்லாம் இருந்துச்சுன்னா நிறைவேறும். காதல் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியமான பரிசை வழங்க முடியும். அதிர்ஷ்ட நிறம் ப்ரௌன். அதிர்ஷ்ட எண் 9. மீனராசி என்பவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய காலம். ஆசைகளால் மனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைப்பாயும். குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குறாரு. ஏற்பட்ட வழக்குகளால் நிம்மதி மனத்தடுமாற்றம் சீராகும். தனவாக்கு குடும்பஸ்தான அதிபதி செவ்வாய் ஆட்சி பெறனால குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய வேகமான நடைமுறைக்கு ஒத்துட்டு போவாங்க. கண்டிப்பாக துணையாக இருப்பாங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். விவசாயிகளுக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். பேச்சை மூலதனமாக கொண்ட வக்கீல்கள், ஆசிரியர்கள், விற்பனை பிரதிநிதிகள் ஏற்றம் பெறுவீங்க. பங்கு வர்த்தகத்தில் ஏற்றமான நிலை நீடிக்கும். வேற்று மதத்தினர் ஆதரவால் புதிய தொழில் வாய்ப்புகள் கிட்டும். உபரி பணத்தை பூமி வயலில் முதலீடு செய்வாங்க. காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கள் அனுமதி கிடைக்கும். திருமணம் நடக்கும். குடும்ப தேவைக்கு ஏற்ற சரளமான பணப்பழக்கம் உண்டாகும். சிலர் ஒப்பந்த வேலைக்காக வெளிமாநிலத்துக்கு போவீங்க. மூத்த சகோதர சகோதரிகளுக்கு வேலை கிடைக்கும். சிலர் காசி, கயா போன்ற தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. மாணவர்களின் கல்வி ஆர்வத்திற்கு பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பாங்க. குரு பகவானை வழிபடணும். இதுவரை அந்த பதிவில் மகர ராசி என்பவர்கள், கும்பராசி என்பவர்கள் மற்றும் மீனராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் 24/6/2024 30/6/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் நிரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.